நம்ம எப்போவுமே டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம 90% பீப்புள்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸை வந்து கரெக்டாக ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது. நிறைய என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்ஸை ஜூஸாக குடிக்கிறாங்க. ஜூஸாக குடிக்கிறது தப்பு. இப்போ ஃப்ரூட்ஸை ஜூஸாக குடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கவே இருக்காது. ஃபைபர் இருந்தால் தான் நம்மளோட குடல் வந்துட்டு சீராக வேலை செய்யும். ஃபைபர் இல்லை அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நம்ம ரெண்டாவது பார்த்தோன்னா, மிக்சியில் எக்ஸஸ் ஹீட்டாக நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹோல் நியூட்ரியன்ஸும் கிடைக்கிறது இல்லை. சத்துக்கள் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸில் இருக்கிற சத்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்காம இருக்குது. மூணாவது பார்த்தோன்னா, நமக்கு ஃப்ரூட்ஸை வந்துட்டு ஜூஸாக எடுக்கும்போது சுகர் கண்டென்ட் நம்ம உடம்புல டக்குன்னு ஹைக் ஆகும். ஸோ எப்போவுமே ஃப்ரூட்ஸை பழம் டைரெக்டாக கடித்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா, நிறைய பேர் ஃப்ரூட்ஸை வந்துட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பாலோட நம்ம புளிப்பான பழங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி, வயிற்றால போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா, ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவது பார்த்தோன்னா, நம்ம சன்செட் ஆன பிறகு எப்போவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நம்ம 6 மணிக்கு மேலே எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அசிடிட்டி மாதிரி பிரச்சனைகள், டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நாலாவது பார்த்தோன்னா, இப்போது நாளைக்கு நம்ம ஒர்க்கு தான் மார்னிங் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நைட்டு எல்லாமே டக்குன்னு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றாங்க. எப்போவுமே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஸோ லேட்டாக அடுத்த நாள்லாம் சாப்பிடும்போது நமக்கு அசிடிட்டி நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம ஊர் ஃப்ரூட் சாப்பிட்றாம நிறைய பேர் என்ன வெளிநாட்டு பழங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப நாள் பாதுகாக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு நியூட்ரியன்ஸுமே கம்ப்ளீட்டாக கிடைக்காது. எப்போவுமே நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ், நம்ம ஊரில் விளையக்கூடிய நம்ம சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, நமக்கு கம்ப்ளீட்டாக நியூட்ரியன்ஸும் சத்துக்களுமே கிடைக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை எப்போவுமே இனி ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸை கடித்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கம்ப்ளீட்டான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். நன்றி.